சராசரியான மக்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கிறது மருந்து செலவு. மாச வருமானத்துல பெரிய தொகையை மருந்து மாத்திரைக்காக எடுத்து வச்சுட்டு மீதியில கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துறது தான் இங்க பல பேரோட நிலைமை. இந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் குறைக்கிறதுக்காகவே எல்லாராலையும் வாங்க முடியற விலையில மருந்து மாத்திரையை தரணும்னு ரிட்டையர்ட் டாக்டர் ஞானப்பிரகாசம் முடிவு பண்ணாரு. டாக்டர் ஞானப்பிரகாசம் கூட மேலும் 8 டாக்டர்ஸ் கை கோர்த்தாங்க. அவங்க எல்லாரோட கனவும் ஒண்ணுதான், மக்கள் எல்லாரும் வாங்க முடியற விலையில மருந்துகளை தரணும். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா அவங்க கொண்டு வந்தது ஜெனரிக் மெடிசன்ஸ். ஜெனரிக் மெடிசன்ஸோட தரம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே பயம் இருந்துச்சு. அதனால எல்லா பேட்ச் மெடிசன்ஸுமே டபுள் குவாலிட்டி செக் பண்ணப்பட்டுச்சு. டாக்டர்ஸோட உழைப்பால Q&Q ஹெல்த் கேர் உருவாச்சு. அவங்களோட கனவும் நிறைவேறிச்சு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 28க்கும் மேல Q&Q ஃபார்மசியோட கிளைகள் இருக்கு. 70% வரைக்கும் மாதாந்திர மருந்து செலவுல சேமிக்க முடியறதுனால மக்களோட வரவேற்பும் நம்பிக்கையும் பெற்று மேலும் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. குறைவான விலை, தரமான மருந்து, நிறைவான சேவை. Q&Q ஃபார்மசி. ஆரம்பிக்கலாமா? அனைவருக்கும் வணக்கம். த ரைஸ் எழுமின் நடத்தும் 14வது உலக உச்சி மாநாட்டு கோ குளோபல் தமிழா பற்றிய கலந்தாய்வில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் இதயம் கழிந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் தமிழர்கள் ஒன்றிணைந்து ஜனவரி 8 முதல் 11ஆம் தேதிகளில் சென்னையில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தாய் வாழ்த்து போடலாமா? கட்டாயம் போடும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி. இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடி உலகிற்கு நம் ஒற்றுமையும் செழுமையும் வெளிப்படுத்துவது நமக்கு பெருமை. 14வது உலகளாவிய தமிழ் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு த ரைஸ் சென்னை சமிட் கோ குளோபல் தமிழா வரும் 2025 ஜனவரி 8 முதல் 11 தேதிகளில் சென்னையில் உள்ள ஐடிசி கிராண்ட் சோலாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் முன்னோடிகள் ஒன்று கூட உள்ளனர். இது நம் சமூகத்தின் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை கொண்டாடும் ஒரு அரிய வாய்ப்பு. இப்போது த ரைஸ்
மற்றும் சென்னை உச்சி மாநாடு தொடர்பாக பேசுவதற்கு நமது எழுமின் நிறுவனத்தின் தலைவரான மதிப்பிற்குரிய ரெவரண்ட் ஃபாதர் ஜெகத் காஸ்பர் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். அன்னை தமிழுக்கு வணக்கம். இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கிற சென்னை மாநாட்டுக்கான கனடா நாட்டின் ஆதரவு குழுவினர், குறிப்பாக அன்பு சகோதரர்கள் குணேஸ்வரன், பிரகதீஷ், அவர்களோடு இணைந்து உழைத்தவர்கள், குறிப்பாக மோர் நிறுவனத்தினுடைய திருமதி மோனிகா அணியினர், இவர்கள் எல்லோருக்கும் நெடுங்காலமாக கனடா நாட்டில் எழுமின் அமைப்பிற்கு வித்திட்ட ஐயா ராஜரட்னம் அவர்கள், ஞானேஸ்வரன் அவர்கள், அதன் பிறகு ஐயா இளங்கோவன் அவர்கள், டான்டன் அணியினர், எப்போதும் துணை தந்து வந்த சகோதரர் தீபன் போன்ற நல்லுள்ளங்கள், ஒரு நிலை பெற்று தந்த திரு ஸ்டான் முத்துலிங்கம், அவருடன் குமரன் நடேசன் போன்ற அன்பு உறவுகள் எல்லோருக்கும் இங்கு இந்திய நிலப்பரப்பில், வளைகுடா பரப்பில் இது மிகவும் அதிகாலை. ஆசிய பசிபிக் பகுதியிலும் அது காலை பொழுது. எனினும் இணைந்திருக்கிற இந்த பரப்புகளினுடைய தலைவர்கள், வட அமெரிக்க தலைவர்கள், இணைந்திருக்கிற எல்லோருக்கும் முதற்கண்ணினுடைய அன்பும் நன்றியும். கனடா நாட்டிற்கான இந்த முயற்சி புதிது. பொதுக்களத்தில் நின்று கொண்டு எழுமின் கனவுகளை கனடா நாட்டு தமிழ் சமூகத்திற்கு எடுத்துச் செல்வது என்பது இது ஒரு புதிய முயற்சி. அதிலும் 40க்கு மேல் இணைந்திருக்கிறோம் என்பது மிக நல்ல வெற்றியாகவே நான் பார்க்கின்றேன். நல்ல அறுவடை. சிறிய காத்திரமான சீரான முயற்சிகளுக்கு என்றும் நற்பயன்கள் கிடைக்கும் என்பதற்கு ஒரு சான்று. நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அனைத்தும் தொடக்கத்திலேயே நீங்கள் ஒரு ஒளி தொகுப்பாக இங்கு பதிந்து விட்டீர்கள். எனவே நான் அதிகம் பேசப்போவது இல்லை. பல முறை பல மேடைகளில் நான் வலியுறுத்திய ஒன்றைத்தான், கனடா எதிர்காலத்தின் நாடு, எதிர்கால மானுடத்தின் நம்பிக்கை நாடுகளில் முதன்மையாக இருக்கிற ஒரு நாடு. கனடா நாடு பல்வேறு உலக இன மக்களை இணக்கப்பாட்டுடன் ஒன்று சேர்க்க முயல்கிற ஒரு நாடு. நாம் தமிழர்கள் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு இல்லாத காரணத்தினால் எங்கும் எப்போதும் இடர்கள் சந்திக்கின்ற ஒரு இனமாகத்தான் இருப்போம். இன்று இல்லாமல் போகலாம், 10 ஆண்டுகளுக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் இறையாண்மை இல்லாத தேசிய இனங்கள் எப்போதும் இடர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கும். எனவேதான் நம்மை நேசிக்கிற, நம்மை ஏற்றுக்கொள்கிற, நம்மை புரிந்து நம்மை மதித்து அரவணைத்துக் கொள்கிற உலக நாடுகள் வேண்டும் என்று அடிக்கடி நான் வலியுறுத்தி வருகின்றேன். இது ஒரு எதிர்கால நோக்கு. அவ்வகையில் வடகிழக்கு இலங்கையில் ஈழப்பரப்பில் இடருற்ற தமிழர்களை வரவேற்று இன்று நல்வாழ்க்கை தந்திருக்கிற ஒரு நாடு அந்த நாடு. ஈழத்திற்கு அடுத்தபடி அதிகமாக ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பாகவும் அது இருக்கிறது. பொருண்மைய சக்தி கொண்டவர்களாகவும் அறிவு சக்தி கொண்டவர்களாகவும் அந்த நிலப்பரப்பில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அந்த நாட்டினுடைய மக்களின் வரிப்பணத்தில் வாழாமல் அந்த நாட்டுக்கு வரி செலுத்துகின்ற மக்களாக 1/4 நூற்றாண்டு காலத்தில் எழுந்திருக்கிறார்கள். அந்த மக்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். அதேவேளை கனடா நாட்டில் இந்திய தமிழகத்திலிருந்தும் மலேசிய தமிழகத்திலிருந்தும் தமிழர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் கல்விக்காகவும் திறன்கள் சார்ந்தும் மிகப்பெரிய எண்ணிக்கையில் தமிழர்கள் அங்கு வந்திருக்கிறார்கள். எனவே கனடா ஒரு அழகான நிலப்பரப்பு. ஈழத்தமிழர்கள், இந்திய தமிழர்கள், சிங்கப்பூர் மலேசிய தமிழர்கள் என்று உண்மையிலேயே ஒரு கூட்டு தமிழ் சமூகத்தை வனைவு செய்யக்கூடிய, வார்த்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு கொண்ட நாடாக இருக்கிறது. ஆதலால் தான் நான் பொதுக்களத்தில் இதை பற்றி பேசுங்கள், படிப்படியாக வளர்ந்தாலும் பரவாயில்லை, ஒரு சிறு குழுவாக தங்கிவிடாதீர்கள், சீராக எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லுங்கள் என்று அன்பு வேண்டுகோள் விடுப்பதும் இந்த சந்திப்பு நிகழ்த்துவதும். வாரத்திற்கு ஒரு முறை இது போல ஒரு ஒன்று கூடல், புதிதாக 5 பேர் 10 பேர் வந்தால் கூட போதும். செய்தி சென்று சேர வேண்டும். பெரும் செலவில் விளம்பரங்கள் செய்கின்ற அளவுக்கு நாம் இன்னும் வளரவில்லை, வளர்வோம். நாம் ஒரு ஆர்கானிக்காக வளர்கிறோம், படிப்படியாக வளர்கிறோம். மிகப்பெரிய சக்திகளினுடைய துணை இல்லாமலேயே வளர்கிறோம். ஒரு நாள் வரும், நாமும் மிகப்பெரிய வல்லமையோடு நிற்போம். இந்த நாள்
உண்மையில் கனடா பிறப்பிற்கு நாளை உலக பிறப்பில் ஒரு தேசிய கனவிற்காக இன்னுவரை ஈகம் செய்த மாவீரர்களை கொண்டாடுகிற நாளாகவும் இருக்கிறது. இந்த தமிழ் மாவீரர்களுக்கு எழுமின் அமைப்பும் தன் வணக்கத்தை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறது. நான் வேண்டுவதெல்லாம் கனடா மிக முக்கியமான நாடு என்பதால், எதிர்கால தமிழர்களினுடைய பாதுகாப்பு நாடுகளுள் ஒன்று என்பதால், தயவு செய்து எழுமின் செய்தியை, இந்த ரைஸ் செய்தியை நீங்கள் எடுத்து செல்லுங்கள், எடுத்து சொல்லுங்கள். சென்னை மாநாட்டிற்கு ஆக குறைந்தபட்சம் ஒரு 60 பேரேனும் வருகிறபடி பார்த்துக் கொள்ளுங்கள். இப்போது இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் சில சிக்கல்கள் இருக்கின்றன. அது தற்காலிகமானதாகத்தான் இருக்கும், கடந்து போய்விடும். குறிப்பாக தமிழகத்தினுடைய பொதுமக்கள் சமூகத்தோடும் அரசியல் சமூகத்தோடும் கனடா தமிழர்கள் ஒரு உறவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த மாநாட்டில் தமிழகத்திலிருந்து தமிழகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே 20க்கும் மேலானோர் வருகிறார்கள். அவர்களோடு நீங்கள் நட்பு உரையாட, நட்பு உறவாட ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இன்னும் பல பல விஷயங்கள் கனடா நாட்டில் பல அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப நிறுவனங்களினுடைய நீட்சி அடுத்த 10 ஆண்டுகளில் கனடாவில் நிறையவே நிகழும். எனவே தொழில்நுட்பம் சார்ந்தது ஐடி துறையாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸ் துறையாக இருக்கட்டும், கனடா நாடும் மிக முக்கியமான ஒரு நாடாக அடுத்த 10 ஆண்டுகளில் எழப்போகிறது. அந்த நாட்டுடன், அந்த நாட்டு தொழில் வணிக அமைப்புகளுடன் ஆழ வேரோட்டமான உறவுகளை உருவாக்கிக் கொள்வது தமிழ் இனத்திற்கு நல்லது என்கின்ற வகையில் மீண்டும் ஒரு முறை குறைந்தபட்சம் ஒரு 50-60 பேரையாவது அழைத்து வாருங்கள். அதற்கான முயற்சிகளை முன்னெடுங்கள். எல்லோரும் இணைந்து ஒரு எழுச்சியை கனடா நிலப்பரப்பிலும் உருவாக்குவோம். ஒன்றே ஒன்று சொல்லி நிறைவடைகின்றேன். நாம் நினைத்து பார்க்காத திசைகளில் எல்லாம் இந்த எழுமின் அமைப்பு தமிழை சுமந்து செல்கிறது. நான் நினைத்து பார்த்திருக்கவில்லை. இந்தோனேஷியா நாட்டின் பத்தாம் தீவு என்கின்ற பகுதியிலேயே பல்லாயிரம் தமிழர்கள் வாழ்கிறார்கள். அங்கு இந்த மாநாட்டு வாய்ப்பை பயன்படுத்தி எழுமின் விதைக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 28ஆம் தேதி இங்கு இணைந்திருக்கிற இறைமதி சிங்கப்பூர் தலைவர் அவர்களுடைய முயற்சியில் இறைமதி அவர்கள், மலேசிய தலைவர் சரவணன் சின்னப்பன் அவர்கள், டத்தோ சரவணன் சின்னப்பன் அவர்கள், அருமைச்சந்திரன் அவர்கள் இணைந்து ஜகார்த்தா நகரில் எழுமின் அமைப்பை நிறுவுகிறார்கள். இந்திய துணைக்கண்டத்தினுடைய நாகரீக சிதறல்கள் ஆழ கிடக்கின்ற பாலி, ஜகார்த்தா போன்ற பகுதிகளில் எல்லாம் இது விரிகிறது. இன்னும் பல நாடுகளில் விரிகிறது. இது நம் வாழும் காலத்தில் நினைத்து பார்த்திராத ஒன்று. அரசுகள் செய்ய வேண்டிய வேலை இது. உலகிலெல்லாம் பறந்திருக்கிற தமிழர்களிடையே சென்று அவர்களிடையே தமிழ் சார்ந்த ஒரு வேரோட்டத்தை உருவாக்குவது அரசுகள் செய்ய வேண்டிய வேலை. ஆனால் பொது சமூகமாக செய்கிறோம் என்பதுதான் தமிழுக்கான நம்பிக்கை. அரசுகளை விட 1000 மடங்கு ஆட்சி கொண்டதாக பொது சமூகம் இருக்கிறது. அந்த பணியை நாம் சிரமேற்கொண்டு செய்கிறோம். எனவே சென்னைக்கு வாருங்கள். எல்லாரும் கொஞ்சம் மியூட் பண்றீங்களா ப்ளீஸ்? ஆதலால் இதுவரை நாம் சந்தித்திராத பாப்புவா நியூ கினியாவாக இருக்கட்டும், தென்கொரியாவாக இருக்கட்டும், தாய்லாந்து நாடாக இருக்கட்டும், ஹாங்காங் நிலப்பரப்பு, இப்படி பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழர்களை சென்னையில் சந்திக்க இருக்கிறோம். எல்லோரையும் வரவேற்பதோடு இங்கு எல்லா இணைய வழி எழுச்சி கூட்டங்களிலும் கலந்து கொள்கிற நம் தலைவர்களுக்கும் நான் உளப்பூர்வமாக நன்றி கூறி, தலைவர்களால் தான் இந்த அமைப்பு வளர்கிறது. எனவே தலைவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு முறை குணேஷ் சகோதரர், பிரகதீஷ் சகோதரர், மோர் அமைப்பினுடைய மோனிகா மற்றும் அருண் எல்லோருக்கும் நன்றி கூறி நிறைகின்றேன். வணக்கம். மிக்க நன்றி ஃபாதர். நீங்க எதிர்பார்த்தபடி கனடாவிலிருந்து மக்கள் அணி திரள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் இப்பொழுது ரைஸுடன் நீண்ட காலமாக பயணித்து வரும் கனடாவை சேர்ந்த திரு தீபன் ராஜேந்திரன் அவர்களை ரைஸ் மற்றும் சென்னை உச்சி மாநாடு குறித்து ஓரிரு வார்த்தைகள் பகிருமாறு அழைக்க விரும்புகிறேன். வணக்கம் எல்லோருக்கும். நன்றி குணேஷ், என்னை பேசுறதுன்றதுக்கு, இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. ஃபாதர் சொன்னது போல இந்த 14வது மாநாடு ஒரு மிக முக்கியமான மாநாடு. உலகத் தமிழர்களுக்கு மிக முக்கியமான மாநாடு. ஈழத்தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான மாநாடு. எங்களுடைய நாட்டில் அண்மையில் நடந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மாநாட்டில் தமிழர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக நிற்க வேண்டும்.
எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இன்னும் நிறைய இருக்கின்றது. நான் இந்த மாநாட்டுக்கு வருகின்றேன். நிச்சயமாக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேருக்கு நான் இதை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கேன். நிறைய பேர் வர்றதுக்கும் ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி 50 பேருக்கு மேலாக வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஃபாதர். என்னுடைய ஆதரவு எப்பொழுதும் ரைஸுக்கும் எமது மக்களுக்கும் இருக்கின்றது. இந்த மாநாட்டு சிறப்பாகவும் வெற்றியாகவும் நடைபெற நான் இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி. சந்தர்ப்பத்துக்கு நன்றி. நன்றி தீபன் அவர்களே. நன்றி தீபன். தீபன் தான் எங்களுக்கு இந்த 14 மாநாடுகளில் அரங்குகளில் நடந்த மாநாடு 11 மாநாடுகள். இந்த 11 மாநாடுகளில் 9-10 மாநாடுகளில் கலந்து கொண்ட கனேடிய ஆளுமை தீபன் அவர்கள். எனவே அவரை சிறப்பாக இந்த நேரத்தில் பதிவு செய்து நன்றியும் பாராட்டும் தெரிவிக்க வேண்டும். நன்றி தீபன். நன்றி ஃபாதர். குறுகிய காலத்தில் ரைஸ் அமைப்பின் பயன்களை அனுபவித்து இன்று தொழில் முன்னேற்றத்தில் வெற்றியடைந்த முனைவர்களில் ஒருவரான பிரகதீஷை ரைஸ் மற்றும் உச்சி மாநாடு குறித்து சில வார்த்தைகள் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி கோணேஷ். முதலில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஸோ நான் வந்து ஐ வில் டேக் 2 minutes என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். தென் நான் வந்து சென்னை சம்மிட்டை பற்றி ஒரு 2 வார்த்தை நான் சொல்கிறேன் நான். ஸோ என்னுடைய ரைஸில் என்னோட ஜேர்னி வந்து சுவிட்சர்லாந்து சமிட்டோட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டேவோஸ் மீட்டிங்கில் அதுதான் என்னோட முதல் அனுபவம் ரைஸோட. முதல்ல எனக்கு பெருசாக எதிர்பார்ப்புகள்லாம் பெருசாக இல்லை. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுலேருந்து சம்மிட் நாள் நெருங்க ரைஸ் டீம் சென்னை டீம் குளோபல் டீம்லேருந்து வந்த சப்போர்ட், மற்ற கான்வர்சேஷன்ஸ் குரூப்பில் நடக்கிற கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது ஐ காட் ரியலி ஹோப். ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு சம்மிட்டுக்கு முன்னாடியே எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சம்மிட்லேயே வந்து அங்கே அட்டன் பண்ண உடனே அங்கே நடந்த பல விஷயங்கள், நான் சந்தித்த மனிதர்கள், எல்லாரோட அவங்களோட இன்டராக்ஷன்ஸ், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே வந்து உண்மையிலே வந்து எனக்கு பிரமிப்பூட்டு வகையில இருந்தது. நான் யோசிச்சது வந்து எப்படி எதனால இத்தனை நாள் இதுக்கு முன்னாடி நடந்த எந்த சமிட்டையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறத எனக்கு தோணுன ஒரு விஷயம் அது. அதுக்கப்புறம் எனக்கு தோணுது, ஓகே இது வரைக்கும் போனது போகட்டும், இதுக்கப்புறமாவது நம்ம வந்து எதையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறத வந்து நான் அப்ப முடிவு பண்ணேன் நான். ஸோ ஃப்ரம் தட் டைம் ரைஸோட நான் பயணித்தே ஆக வேண்டும் என்னோட முன்னேற்றத்துக்காக அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன் நான். ஸோ அங்க நடந்த பல விஷயங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு என்னோட பிசினஸ், என்னோட மற்ற இதுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. முதல்ல அந்த ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்த ரைஸ் ஆர்கனைசேஷன், முக்கியமா ஃபாதர் ஜெகத் காஸ்பர் மற்றும் எல்லா குளோபல் லீடர்ஸ், நான் எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். நான் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா அந்த பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸை இன்ன வரைக்கும் என்னை வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ சென்னை மாநாடு பிளான் பண்றோம்ட்டு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் நினைச்சது வந்து இந்த தடவை ஒரு அட்டெண்டியா மட்டும் என்னால் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன கிடைச்சதோ ஒரு சம்மிட்ல எல்லாருக்கும் அது கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே நான் இதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரைஸ் டீம்ல கான்டாக்ட் பண்ணி நானும் கோனேஷும் பேசி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்றோம், வாலண்டியர் பண்றோம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்ட்டு அங்கிருந்தா நாங்கள் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பண்ணிட்டு ஸோ கொஞ்சமா நம்ம அந்த இது பண்ணிட்டு தென் நாங்கள் வந்து இங்க இருக்கிறவங்ககிட்ட எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம ரொம்ப பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. இல்லைன்னா இட் டேக்ஸ் லாங் டைம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபோரம்ல எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்ற ஒரு பெரிய லீடர்ஸ், விசனரிஸ், ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாரையும் ஒரு இடத்துல சந்திக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வேற எங்கேயும் நடக்கல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. அது சென்னை சமிட்ல கட்டாயமா வந்து நம்ம எவ்வளவு பேருக்கு கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்ஜெக்டிவோட கனடால முக்கியமா, ஏன்னா எல்லாருமே எல்லா கண்ட்ரில பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கனடால என்னால முடிஞ்சதை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த ஆக்டிவிட்டிஸ். ஸோ அதுல வந்து இந்த பர்டிகுலர் ரோட் ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி. தயவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. யூ வில் நெவர் ரிக்ரெட். அண்ட் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி பேசுவோம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐ எம் லிவிங் டெஸ்டிமோனியல்.
ஸோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு ஐ தேங்க் கோரேஷ் அண்ட் த ரைஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி பிரகதீஷ். உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும், அதுக்கான முயற்சி தான் இந்த ரோட் ஷோவு. இப்போது ரைஸ் அமைப்பின் உலகளாவிய தலைவர்கள் பலர் நம்முடன் இணைந்துள்ளனர். முதலில் திரு பாலா சுவாமிநாதன், ரைஸ் USA அவர்களை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். மிக்க நன்றிங்க கோனேஷ் ஐயா அவர்களே. இந்த ரைஸ் சென்னை 14வது பெருவிழா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பெரிய மாநாடு பெரிய தொழில் முனைவோர்களாகிய தமிழர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கும் மாநாடு. இந்த மாநாட்டிற்காக நீங்க ரோட் ஷோ நடத்துறீங்க. பெரிய பெரிய ஆளுமைகள் கனடால இருக்காங்க, நெருங்கிய நண்பர்களாக ஆகிவிட்டீர்கள். அங்கே ரைஸ் லண்டன்ல இருக்கட்டும், மதுரையிலிருந்து இன்று வரை பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு பேசிய பிரகதீஷ் அவர்கள் சொல்லியது போல அந்த டாவோஸ் மாநாடு தொழில் முனைவோர்களை ஒன்று கூட்டியது மட்டுமல்லாமல் தமிழர்களை ஒன்றாக ஒரு குடையின் கீழ் இணைத்தது என்றும் நாம் சொல்லலாம். இந்த மாநாட்டிற்கு அனைவரும் வர வேண்டும். USA அமெரிக்காவிலிருந்து மட்டுமே ஒரு 40 பேருக்கு மேல வர்றதாக இருக்கிறோம். அதே மாதிரி நீங்களும் ஒரு 60 பேருக்கு மேல நீங்களும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும், கூட்டி வர வேண்டும், பயன்பெற வேண்டும். அது மட்டுமல்லாது புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு அவர் உதவி செய்ய வேண்டும். தொழில் துவங்க வேண்டாமா இல்லையா என்பவர்களை கொஞ்சம் நட்ஜ் செய்து அவர்களையும் வேலை கொடுப்பவர்களாக மாற்றுவதற்கும் நீங்கள் உதவ வேண்டும். அதற்கு இந்த மாநாட்டினை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் சென்னை டீம், உலகளாவிய ரைஸ் டீம், அருட்தந்தை ஜெகத் காஸ்பர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் வாருங்கள், சென்னையில் நாம் சந்திப்போம். நன்றி. நன்றி திரு பாலா சுவாமிநாதன் அவர்களே. இது ரைஸோட ஒரு எக்ஸாம்பிள். நான் டாவோஸ் சமிட் போனப்பதான் ஐயா பாலா சுவாமிநாதனை நான் நேரில் சந்திச்சேன். அடுத்தது யூஎஸ்ல ஃபெட்னா ஈவெண்ட் நடக்கும்போது திரும்ப 2வது வாட்டி அவரை சந்திக்கும் போது எங்களுடைய நட்பு இன்னும் இணக்கமானது. ஸோ இன்னைக்கு நான் பாலா சுவாமிநாதன் அவர்களை நேரடியாக சந்திக்கிறதோ நேரடியாக அவரை தொடர்பு கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு என்னிடம் அமைந்ததுக்கு காரணம் ரைஸ் அமைப்பு தான். ஸோ இன்னும் நிறைய உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் பாலா சார். டெஃபினட்டாக நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். நன்றி. இப்பொழுது திரு ஆல்ஃபிரட் பர்க்மன்ஸ், ரைஸ் UAE அவரை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த அழகிய எளிய மாநாட்டு, கனடா நாட்டு மாநாட்டு ரோட் ஷோவில் கலந்து கொண்டிருக்கிற கனடா நாட்டு தலைவர்களையும் உலகத் தலைவர்களையும் எளிமின் உறவுகளையும் எளிமின் நிறுவன தலைவர் ஃபாதர் டாக்டர் ஜெகத் காஸ்பர் அவர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல இது ஒரு முழுக்க ஒரு வித்தியாசமான மாநாடு. ஐயா பாலசுவாமிநாதன் குறிப்பிட்டது போல இது ஒரு மாபெரும் திருவிழா, மாபெரும் விழா. இது புதிய நாடுகளினுடைய தலைவர்களையும் புதிய நிலப்பரப்பிலிருந்து மிகப்பெரிய பேராற்றல் மிகு பேராளுமைகளையும் நமக்கு அறிமுகப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு விழா. இது தமிழர்களின் இணைப்பின் பாலமாக விளங்குகின்ற ஒரு இடம்தான். ஜனவரி 8, 9, 10, 11 ஆகிய நாட்களில் ITC கிராண்ட் சோலாவில் நடக்கின்ற எளிமினுடைய 14வது உலக பெருவிழா, உலக மாநாடு விழா. இங்கு பல்வேறு இந்த மாநாட்டினுடைய சிறப்பு இது என்று நான் பார்க்கிறேன் என்று சொன்னால், சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்ற இந்த மிகப்பெரிய மாநாட்டில் தந்தை அவர்களால் எளிமினுடைய துணை அமைப்புகளாக உருவாக்கி இருக்கிற இந்த ஆற்றல், IT இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரொஃபஷனலுக்கான ஆற்றல், இன்ஜினியர்ஸ் பொறியாளர்களுக்கான GTEP, டாக்டர்ஸ்க்கான தமிழ் இன்டர்நேஷனல் டாக்டர்ஸ் என்று பல்வேறு துணை அமைப்புகளுடைய பேராளுமைகள், வல்லுநர்கள், அறிவாளிகள், தலைவர்கள் இங்கு விவாதிக்க இருக்கிறார்கள். எப்படி உலகப்பரப்பில் பவர், த எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கப்பட்ட போது உலகமே எப்படி மாறியதோ, உருமாற்றம் பெற்றதோ, அதை போல
இன்றைய காலகட்டத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிற ஏஐ டெக்னாலஜி வந்து உலகத்தையே புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. இதில் எந்த விதத்திலும் தமிழர்கள் பின்தங்கி விடக்கூடாது. தமிழர்கள் உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளமாக பல்வேறு முயற்சிகளை இந்த மாநாட்டில் விவாதிக்க இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை இந்த ஆற்றல் அமைப்பு தந்தை அவர்களும் ஆற்றல் அமைப்பும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எனவே பல்வேறு துறை சார்ந்த விவாதங்கள் நடைபெற இருக்கிறது. பல்வேறு கருத்துக்களை சுமந்து கொண்டுதான் நாம் டேக்அவேங்கிற ஒரு பாணியில் இந்த மாநாட்டில் பயன்பெற இருக்கிறோம். எனவே பல்வேறு ஆளுமைகளை சந்திக்க இருக்கிறோம். பல்வேறு தலைப்புகளில் விவாத இருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். உலக பரப்பில் பூமிப்பந்தில் தமிழர்கள் எப்படி பயணிக்க வேண்டும், எப்படி தொழில் வணிகம் புரிய வேண்டும், எப்படி மற்றவர்களைப் போல ஜூட்ஸை போல அல்லது பார்சியை போல அல்லது மார்வாடிகளைப் போல அல்லது மற்ற தொழில் அதிகாரத்தை ஆட்டி படைத்திருக்கிற சமூகத்தை போல நாமும் இந்த உலக பரப்பில் வணிகம் பெற தமிழர்களை ஒருங்கிணைக்கிற இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு உந்துதலாக வரும் என்பதில் மிகப்பெரிய ஒரு ஆவலாக இருக்கிறார்கள். அது கண்டிப்பாக நடைபெறும். எனவே இந்த மாநாட்டில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்து பயன்பெற உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் சாரி. நன்றி திரு ஆல்ஃபிரட் பெர்க்மன்ஸ் அவர்களே. இப்பொழுது ரைஸ் சிங்கப்பூர் தலைவர் இறைமதி அவர்களே ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். அமுதான தமிழை நீ வாழிய நாவிகளை கலந்து நாவலை தமிழும் அமுதான தமிழை வாழி என்ற அன்னை தமிழை வணங்கி உலக பரப்பில் பல்வேறு நாடுகளிலிருந்து வாழ்கிற தமிழர்கள் ஒன்றிணைகிற இந்த அருமையான தருணத்தில் இந்த அறிமுக கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கும் குணேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் கனடாவிலிருந்து வந்திருக்கிற பல்வேறு நட்புகள் சான்முத்துலம் ஐயா, தீபன் அவர்கள், நாதன் அவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறி, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே, நன்றது தேர்ந்தெடுக்க வேண்டும், இந்த நாணம் வந்தால் பின் நமக்கது வேண்டும் என்று பாரதி பாடினான். தமிழர்கள் பிரிந்து பல்வேறு நாடுகளில் பிரிந்திருக்கிற தமிழர்கள் ஒன்று கூடுவதே ஒரு ஞானம். அந்த ஞானம் நமக்கு வர வேண்டும் என்பதை சிந்தித்து நம்மை ஒருங்கிணைத்து அருட்தந்தை அவர்கள் ஞான தந்தையாக தமிழை அன்னை என்று சொல்லுகிறோம். ஆனால் அன்னைக்கு பிள்ளையாக பிறந்தவர்கள் ஒன்று சேர வேண்டாமா, சகோதரத்துவத்தோடு நட்போடு நட்பு பாராட்ட வேண்டாமா என்ற அந்த ஞானத்தை பெற்ற அருட்தந்தையர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு தேசங்களில் 5-6 ஆண்டுகளில் 14 மாநாடுகள், 14 முயற்சிகள் தமிழர்களை ஒன்றிணைக்க என்றுதான் நான் அதை பார்க்கிறேன். அந்த வகையிலே அவர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடுக்கப்பட்ட நேரம் குறைவு என்றாலும் கூட இந்த மாநாடு சிங்கப்பூரில் எப்படி அதற்கு வரவேற்பு இருக்கிறது, ஆற்றலை என்ன செய்கிறோம், அந்த 2 பாதைகளை மட்டும் நான் சற்று எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். சிங்கப்பூரில் இந்த மாநாடு சென்னை மாநாட்டுக்கு வரும்பொழுதே அருட்தந்தையர்கள் எத்தனை பேர் என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அருட்தந்தையர்களை மன்னிக்க வேண்டும், இங்கே பொங்கல் விழா கொஞ்சம் மிகச் சிறப்பாக நடக்கும், அதனால பொங்கலில் ஈடுபட்டிருக்கிற மக்கள் நிறைய அங்கே வர்றதில்லை. போன சென்னை மாநாட்டை நான் பார்த்துட்டேன், அதிகபட்சம் 25 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ரோட் ஷோ சென்னை அமெரிக்காவிலிருந்து திரு பிரபாகர் முருகையா அவர்கள் வந்தபோது ஒரே ஒரு ரோட் ஷோ அறிமுக கூட்டம், இது மாதிரி நேரடி அறிமுக கூட்டம் செஞ்சோம். அதுக்கப்புறம் நாம் பெரிதாக இந்த முயற்சியும் செய்யவில்லை. இப்பொழுது நான் திரையில் காண்பிக்கிறேன் எத்தனை பேர் பதிவு செய்திருக்கார் என்பதை நீங்களே பார்க்கலாம். இது இதுவரைக்கும் சிங்கப்பூர்லேருந்து வர்றதுக்காக பதிவு செய்தவர்கள் எண்ணிக்கை 24. நான் இது யாரையும் அழைச்சி கூப்பிடவே இல்லை. இந்த 24 பேரும் அதில் 10 பேர் டாப் சர்க்கிள் மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 7-8 பேர் ஐடியில் மட்டும் இருக்கிறாங்க. இத்தனையும் எந்த பெரிய முயற்சியும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம் சிங்கப்பூர் சென்னைக்கு அருகில் இருக்குதுன்னா வந்திருக்கலாம் அப்படின்னு. ஆனால் இங்கே பல்வேறு நிகழ்வுகள், அன்றைக்கே இங்கே பிரதமர் முன்னாள் இப்போ ஓய்வு பெற்றிருக்கிற முன்னாள் பிரதமருடைய மிக முக்கியமான நிகழ்ச்சி இருக்கு. அதையும் மீறி 24 பேர் அங்கே வர்றாங்கிறது மிகப்பெரிய செய்தி. ஒன்று. 2வது, இவர்களுடைய வெவ்வேறு துறைகளை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட படங்கள். இதை பின்னாடி வேணா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இதில் ரொம்ப முக்கியமாக நேற்று ஒருத்தர் கூப்பிட்டாரு, கடைசியாக இருக்கிற ரவின்னு ஒருத்தர் கூப்பிட்டார். நான் அவரை நெருங்கிய நண்பர், நெடுநாள் நண்பர். ஆனால் அவர் கூப்பிட்டது என்னென்னா, நான் சென்னை வர்றேன், ரொம்ப முக்கியமாக நான் அவர் ஐடியில் இருக்குது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா கோல்ஃப் மார்ட்னு புதுசாக ஒன்று உருவாக்கியிருக்கிறேன், இந்தியாவில் மட்டும் கோல்ஃப் கிட்ஸ்லாம் விற்கிறதுக்காக. ஸோ இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் இதற்கான நட்பு வேணுங்கிறதுக்காக நான் வரேங்கிறது. இப்படி தமிழர்கள்லாம் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இன்னொரு நிறுவனம் இப்போ பாலாசாமி பேசும்பொழுது, வேலை செய்த தமிழர்கள் தொழில் தொடங்க வேண்டாமா அப்படின்னா, அதற்கு ஒரு நண்பர் 2 நாளைக்கு முன்பு
சண்முகராஜன், நான் வந்து இப்போ என்னுடைய தொழிலை விட்டுட்டு ஐடி தொழில் தொடங்கலான் இருக்கேன், முதல் முயற்சியாக இங்கே வரேன் அப்படின்னு பல்வேறு வகையாக சிந்திக்கிற தமிழர்கள் அங்கே வருகிறார்கள். நீங்கள் வந்தால் அவர்களை சந்திக்க அருமையான வாய்ப்பு கிட்டும். அடுத்து ஆற்றலுங்கிற ஒரு ரைஸ் ஒரு ஐடி விங்குன்னு சொல்லலாம். முன்பு ஒரு பக்ஸ்மன் இருக்கும்போது சொன்னாங்க, அவங்க பேசும்போது சொன்னாங்க, உலகளாவில் இருக்கிற தகவல் தொழில்நுட்ப தொழில் முனைவோர்கள் திறனாளர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டுகிற அந்த மாநாட்டு அந்த பொறுப்பாக எனக்கு கொடுத்துருக்குறாங்க அருட்தந்தை அவர்கள். நாங்களாம் தொடர்ந்து இந்த கடந்த 3-4 மாதம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் அந்த துறையிலிருந்து பல்வேறு நாடுகளிலிருந்து வருகிறவர்கள். எங்களுக்காக அவங்க கொடுத்துருக்க இலக்கு 75, நாங்கள் எளிதாக ஒரு 75லிருந்து 100 பேர் வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் இந்த ஆற்றல் அமைப்பின் சார்பாக ஒரு முயற்சியாக ஒரு ஷார்க் டேங்க் மாதிரி, அதாவது யார் யார் புதுசாக தொழில் தொடங்குறாங்களோ, அதாவது ஸ்டார்ட் அப் வச்சிருக்கிறாங்களோ, AI ரிலேட்டட் ஸ்டார்ட் அப், இந்த மாநாடு முழுக்க செயற்கை நுண்ணறிவு எனப்படுகிற AI ஃபோக்கஸ் பண்ண சொல்லி எங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இந்த ஷார்க் டேங்க்ங்கிற ஒரு திட்டம் என்னன்னா, அந்த மாநாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 6 பேர் அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி, அதற்காக முன்னோட்டமாக வர நவம்பர் டிசம்பர்லேயே நாங்கள் ஒரு தேர்வு மீட்டிங் நடத்தி யார் யார் முடியுமோ அவங்க ஸ்டார்ட் அப் ஐடியாஸ்லாம் பிச் பண்ணுவாங்க, நாங்கள் அவங்கள்ட்ட செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ப்ராடக்ட் இருந்தால் அதை செலக்ட் பண்ணி அது தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 முக்கியமான ப்ராடக்ட் அங்கே டெமோ நடக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு அங்கே இன்வெஸ்டர் தன்னுடைய முதலீடுகள் வழங்குவதற்கான ஒரு போட்டி மாதிரி நடக்கும். இதுக்கான ஏற்பாடுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தந்தை அவர்கள் சொன்னது போல ஏசியா பசிபிக் வட்டாரத்தில் 4 நாடுகளில் இப்பொழுது எலிமெண்ட் வந்திருக்கு. பப்புவா நியூ கினியா, சவுத் கொரியா, இந்தோனேஷியா, நியூசிலாந்து, இன்னும் 5 நாடுகள் வாய்ப்பு இருக்கிறது என்று திட்டம் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருந்தால் சொல்லுங்கள். ஹாங்காங் 1, வியட்நாம் போன்ற நாடுகள் யாராவது உங்களுக்கு தொடர்பு இருந்தால் நிச்சயம் சொல்லுங்கள். ஜகாத்தாவுக்கு நாங்கள் ரோட் ஷோ போகிறோம். உங்கள் அனைவரையும் சென்னையில் சந்திப்போம். மிக முக்கியமாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர் ஒருத்தர் இருக்காங்க. ஆற்றல் அப்படின்னாவே நாங்கள் நடத்துகிற எல்லா மீட்டிங்கும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருவர் திரு நாதன் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தையும், நிறைய எங்களுக்காக வெப்சைட்டை உருவாக்கி கொடுத்தவங்க அவங்க தான். கனடானா நிறைய நண்பர்கள், தீபன் ராஜேந்திரன் இருக்காரு, ரொம்ப உதவி. அவங்க ஆற்றல் லான்ச் அப்போ லண்டனில் அவங்க தான் பெரிய உதவி பண்ணாங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிறைய நேரம் பேச வாய்ப்பில்லை, எனவே வாய்ப்புக்கு நன்றி. சென்னையில் சந்தி. திரு இறைமதி அவர்களே, நீங்க சொன்னது போல இப்ப உங்க இதுல இருந்து 24 பேருக்கு அவங்களே வராங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த வேல்யூவை பார்த்துருக்காங்க. ஸோ அதைத்தான் நாங்களும் இங்க கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய நன்றி. திரு டட்டோ சரவணன் சின்னப்பன் அவர்கள், ரைஸ் மலேசியாவின் தலைவரை ஓரிரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழுக்கு சங்கினி முழங்கு. அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கனடா தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களும். கனடா பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம இந்த 30 இயர்ஸ் 40 இயர்ஸில் அங்கே வேலைக்கு போனவங்க, இல்லை அங்கே பிஸ்னஸ் பண்ண போனவங்க இன்றைக்கு வந்து அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொன்னால் அது யாருமே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள். உங்களை பார்க்கும்போது ஒரு நாட்டின் ஒரு முன் உதாரணமாக எல்லாரும் பார்க்குற அளவு இருக்கு. அதே போல 200 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவுக்கு வந்து ஒரு முதல் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் கூலி தொழிலாளிகளாக வந்து இன்று வந்து தோட்ட தொழிலாளிகளாக வந்தவர்களே வந்து இந்த நாட்டில் வந்து அமைச்சர்களாகவும், அதே போல வந்து மருத்துவர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் இங்கே தமிழர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த வகையில் வந்து இந்த ரைஸ் அமைப்பை நம்ம பார்த்தோம்னு சொன்னாக்கா, நான் வந்து இந்த ரைஸ் அமைப்புக்கு 2018 முதல் மாநாட்டுக்கு போனேன். அதை பார்த்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த அந்த வரக்கூடிய தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு முக்கியமானதுனால நான் ஃபாதர்கிட்ட சொன்னேன், மலேசியாவில் நம்ம நடத்துகிறோன்னு சொன்னேன். நான் நடத்துகிறேன்னு சொன்ன பிறகு இது ஒரு பெரிய செலவு வரும் என்னன்னு சொல்லும் போது, நான் போயிட்டு இங்கே உள்ள ஒரு பெரிய தொழிலதிபர் தான் ஸ்ரீ பாலன் அவரை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் யூனிவர்சிட்டி வச்சுருக்கீங்க, இப்போ அவர் என்ன சொன்னார்னா, என்னோட யூனிவர்சிட்டியை நீங்கள் ஃப்ரீயாக எடுத்து இந்த 3 நாள் நிகழ்ச்சி செய்யுங்க. ஆனால் இந்த யூனிவர்சிட்டியில் வந்து மற்ற இனத்தவர்கள்லாம் வந்து படிக்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறேன், அந்த சிஇஓ கூப்பிட்டு சொன்னார், 3 நாளைக்கு வந்து விடுமுறை கொடுத்துருங்க நம்ம யூனிவர்சிட்டிக்கு, அதை மற்ற நாளில் கிளாஸ் வச்சுக்கலாம், இது எல்லாமே வந்து ரைஸ்க்கு கொடுத்துருங்க இந்த 3 நாள். அந்த அளவுக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டியை கொடுத்து அந்த மாநாட்டை வந்து மிக சிறப்பாக நம்ம நடத்தணும். இந்த 6 ஆண்டுகளில் வந்து 14வது மாநாடு நடைபெறுகிறது. அதில் 2 மாநாடுகளை சிறப்பாக நடத்தி முடித்த பெருமை வந்து மலேசியாவுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் வந்து நம்ம 12வது மாநாடு வந்து 11வது மலேசியாவில் செய்யும்போது இங்கே இருக்கின்ற ஏசியா பெசிபிக்லேயே பெரிய கான்ஃபரன்ஸ் ஹாலில் நடத்தணும், த பிக்கஸ்ட் கான்ஃபரன்ஸ் ஹால் அங்கே நடத்தணும். அதில் நடத்தும் போது 600க்கும் மேற்பட்டு வந்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா,
அதுல எல்லா மலேசியா கவர்மெண்ட் ஏஜென்சியும் பிரதமர் இலாக்கா உட்பட எல்லாருமே வந்து பார்ட்னரா வந்தாங்க. அப்படின்னா ஒரு அரசாங்கமே வந்து ரைஸ் அமைப்பு கூட இணைந்து நடத்திய ஒரு பெரிய மாநாடு. பிரதமரோட பிரதிநிதி வந்து இந்த நிகழ்ச்சி தொடக்கி வச்சார்கள். 3 அமைச்சர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து ஒரு அரசாங்கத்தால் அங்கீகப்பட்ட ஒரு இயக்கமாக மலேசியாவில் வந்து ஒரு மாறி இருக்கின்றது. நான் என்ன பார்க்குறேன்னு சொன்னாக்கா, நமக்கு ஒரு பெரிய கடமை இருக்கின்றது. இன்னைக்கு வந்து பியாண்ட் பார்டர்ஸ் ஆச்சு. நம்ம பிள்ளைங்க, நம்மளோட சந்நிதிகள், நீங்க எப்படி கனடாக்கு போனீங்களோ, நாளைக்கு உங்க பிள்ளைங்க கனடால இருக்காது. அவங்க வந்து மேபி யுஎஸ் போவாங்க, இல்லாட்டி மலேசியாவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பியாண்ட் பார்டர்ஸா பீப்புள் வந்து இன்னைக்கு படிக்க போறாங்க, வேலைக்கு செய்ய போறாங்க. அந்த நேரத்துல வந்து நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பா ஒரு சேஃப்டி நெட் இருக்கணும்னு சொன்னாக்கா, இந்த ரைஸ் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் பில்டிங் பண்ணி ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கு. அது எப்போது நான் பார்த்தேன்னா, கோவிட் காலகட்டத்தில் பார்த்தேன். இன்னொன்று வந்து டாவோஸ்க்கு நான் வந்தேன். சில பேர் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா அன்றைக்கு வந்த அன்றைக்கே டாப் சர்க்கிள் முடிந்தாலும் என்னோட மாமியார் இறந்துட்டாங்க. நான் வந்து அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நிலைமை வந்துச்சு. அப்ப என்னோட ஒய்ஃப் சைடில் எல்லாருமே வெளிநாட்டில் இருந்தாங்க. இந்த ரைஸ் அமைப்போட நெட்வொர்க் மூலியமா 2 நாள்லயே வந்து அங்கே ஃப்ளைட்ல இருந்து வரும்போதே வந்து என்னோட மாதனோட பிரதம் வந்து இந்தியாவில் இருந்துச்சு, டெல்லியில இருந்தாங்க. அங்கிருந்து மலேசியாவுக்கு வந்து சேர்க்கறதுக்கு எப்பயுமே 7 நாள் ஆகும். ஆனா 2 நாள்ல கவர்மெண்டோட ஆதரவு, அங்குள்ள எம்பசி, இந்தியால இருந்து உடனே தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் போயிட்டு டெல்லியில வந்து அங்க இருந்தது எல்லாமே வந்து பார்த்தோம்னாக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, கோவிட் காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தையும் நமக்கு உலக அளவில் இருக்கிற உறவுகளை உருவாக்கி கொடுத்தது இந்த ரைஸ். ரைஸ் ஒரு வியாபாரத்திற்கு மட்டும் இல்ல, வியாபாரத்தையும் தாண்டி ஒரு இன்ஸ்டிடியூஷனா பில்டிங் பண்ணி, இந்த இன்ஸ்டிடியூஷன் அடுத்த தலைமுறைக்கு ஒரு சேஃப்டி நேட்டா இருக்கும்னு சொல்ற நம்பிக்கையில இருக்கும். இறைமதி சார் சொன்னது போல இது வரைக்கும் மலேசியால இருந்து 26 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்றும் ஒரு கேம்பெயினே பண்ணல. உண்மையிலே பார்க்க போனா இப்பதான் ரோட் ஷோக்கே திட்டப்பட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு வந்து வராங்க. யாரெல்லாம் வராங்கன்னு சொன்னாக்கா, பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி இங்க உருவாகி ஒரு பப்ளிக் லிஸ்டட் கம்பெனி இந்த ஃபர்ஸ்ட் பாட் அந்த மாதிரி கம்பெனில இருந்து வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, கனடா, யுஎஸ், யூரோப்ல வந்து அவங்க பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஏசியா பசிபிக் எடுத்துக்கிட்டாங்க. இவங்க எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு கரெக்டான பார்ட்னரை பார்க்க வராங்க. அதே போல இன்றைக்கு மலேசியா வந்து என்வாயரமெண்டல்லையும் இங்க எலக்ட்ரிக்கல் பவர்லாம் நல்லா சப்ளை இருக்கிறனால இன்றைக்கு வந்து டாட்டா சென்டர், பிக்கஸ்ட் டாட்டா சென்டர் வந்து மலேசியாவில் திறக்கிறாங்க. அதுக்காக பல கோடிகள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அதனால வந்து ஏசியா பசிபிக் வந்து மலேசியா வந்து ஒரு பெரிய ஹாப்பா இருக்கும். அந்த வகையில வந்து நிச்சயமா உங்களில் யாராவது இந்த இடத்துல வந்து நீங்க வந்து வியாபாரம் செய்ய வர்றதோ, இல்லை உங்க பிள்ளைங்களை படிக்க வர்றதோ ஏதாக இருந்தாலும் சரி, இங்க ரைஸ் அமைப்புக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கு, ஃபுல் டைம் ஸ்டாஃப் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வரணும்னாக்கா நீங்க வந்து ஒரு நெட்வொர்க் தேவைப்படுது, இந்த மாதிரி துறையில் உள்ளவங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கும் இங்க தயாராக்கம் என்று கூறி உங்கள் அனைவரையும் சென்னையில் சந்திப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு சரவணன் அவர்களே. நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளவுமே வேல்யூவான இன்ஃபர்மேஷன். இதே தான் எல்லாருக்கும் நாங்கள் சொல்றோம். இது வந்து ஒரு வணிகம் மட்டுமே நம்ம இதுல முக்கியம் இல்லை. இதுல அதை தாண்டி நிறைய என்ன சொல்றது பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதனை தொடர்ந்து விக்னேஷ் அவர்கள் ரைஸ் கட்டார் அவரை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் காலை வணக்கம். என்னோட பேர் வந்து விக்னேஷ். நான் வந்து சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். கத்தாரில் ஒரு 18 வருஷமா இருக்கேன். கத்தாருக்கும் ரைஸுக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. என்னன்னா முதல்ல ரைஸ் ஆரம்பிச்சது கத்தாரில் தான். 2018லேருந்து நான் ரைஸோட பயணிச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரைஸோட வளர்ச்சியை வந்து என் கண் கூட நான் ஒரு 6 வருஷம் பார்க்குறேன். ஏன்னா ஒரு 9 பேரை வச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து ஒரு சின்ன ஹோட்டலில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ஐடிசி சோலா, நம்ம சுவிட்சர்லாந்து இந்த அளவுக்கு ரீச் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி என்னன்னா, இப்போ நான் எல்லா மாநாட்டுக்கும் வர முடியல. மேக்ஸிமம் ஒரு 10 மாநாடு அட்டன் பண்ணியிருக்கேன். கோவிட் டயத்தில் கூட நம்ம ஆன்லைனில் வந்து ஜாயின் பண்ணோம். கோவிட்ல நடந்த பிஸ்னஸ் வந்து கத்தாரில் வந்து ரொம்ப அதிகம். சப்போஸ் அந்த ஆன்லைன் மீட்டிங் நடக்கலைன்னா நான் வந்து பிஸ்னஸ் கொடுக்கக்கூடிய நிலைமையில இருந்தேன். இதை வந்து வேற யாருக்காவது போயிருந்திருக்கும். ஆனால் அந்த டயத்துலையும் ஃபாதர் வந்து ஆன்லைனில் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி எல்லாரையும் கேதர் பண்ணி அந்த ஈவெண்ட் பண்ணாங்க. அது வந்து ஒரு தனிச்சிறப்பு. 3வது பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் இஸ் த நெட்வொர்க். இப்போ நான் ஒவ்வொரு மாநாட்டுக்கு வரும்போதும் நான் ஒரு சாதாரண தொழிலாளியாக தான் இங்கே இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு முதலாளியாகவும் ஆகியிருக்கேன். நேச்சுரல்ஸுங்கிற பிராண்டை மலேசியாவில் சைன் அப் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் கத்தாரில். அந்த மாதிரி நமக்கு என்ன கிடைக்குங்கிறத விட நம்ம என்ன கொடுக்க முடியுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுவும் வந்து ஒன் ஆஃப் த இதாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான். கத்தாரை பொறுத்த வரைக்கும் கத்தார் ஆல்வேஸ் தேர். இப்போ சுவிட்சர்லாந்தில் வேறெவர் வி நீட் வி ஆர் ஹியர் டு கிவ் அவர் ஹேண்ட். அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். வி ஆர் ஆஸ் அ டீம்.
அதே மாதிரி தான் நாங்கள் சென்னைக்கும் வந்துட்டு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப், எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அனைவரும் கண்டிப்பாக சென்னை மாநாட்டில் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. நன்றி திரு விக்னேஷ் அவர்களே. இதனைத் தொடர்ந்து ரைஸ் யூஎஸ்ன்னு சொல்றதா ரைஸ் கனடான்னு சொல்றதான்னு தெரியல, ஆண்டிகிரி அவர்களை பேச நினைக்கிறேன். ஏன்னா அவர் எல்லா ரைஸோட இணைந்திருக்கிறார் அவரு. வணக்கம் வணக்கம். எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நம்ம முதல் ரைஸ் மதுரையில் முடிஞ்சு நான் கனடாக்கு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு வந்தேன். அப்போது கனடியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு போய் முதல் கூட்டத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஸ்டான் முத்துலிங்கம் வந்து ஒரு பாரில் நின்று இருந்தார். அவர்கிட்ட பேசி இப்படி ஸ்டான் நம்ம ஒரு மாநாடு நடக்குது, ஜெகத் காஸ்பர் பண்ணுறாரு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ அவரும் அவருடைய நண்பர் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தார். அது அதுக்கு பிறகு நம்ம 10 மாநாடை தாண்டி அந்த கவுண்ட் வந்து 2லேருந்து 10 ஆச்சு. தீபன் வருவார், நம்ம நாதன் வருவார். அதை தாண்டி அது வளரல. ஆனால் லண்டனில் ஆரம்பிச்சு, லண்டனில் கூட பெரிய அளவில் இல்லை, அது லண்டனில் கொஞ்சம் எதிர்ப்பலை தான் வீசிச்சே தவிர ஆதரவலையாக வரல. ஆனால் தாவோஸ்லேருந்து நான், அதுவும் முக்கியமாக நம்ம ஈழத்தமிழர் நடத்தின தாவோஸ் மாநாட்டில் அந்த பிரேக் த்ரூ வந்தது. ஈழத்தமிழ் மக்களும் நம்ம இணைந்து நல்ல ஒரு பாலமாக அமைஞ்சு நம்ம தொழில் வளர்ச்சி, அது தவிர நம்ம தமிழர் வளர்ச்சியின் உள்ள பாதையில் போகணுன்றது எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. சில நண்பர்களை திரும்ப தொழில் ரீதியாக நம்ம பார்க்கும்போது அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் கூடுது. அதை நான் பார்க்குறேன். முதல் 4-5 மாநாட்டில் நான் வணிக நோக்கத்தோடு பார்க்கவே இல்லை. ஒரு தமிழ் சங்கத்துக்கு போகிற மாதிரி பார்த்துருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் வணிக நோக்கத்தோடு பார்க்கும்போது சில பலன்கள் வருது. அது ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ரெடி ஆனோன்னா நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் அது தமிழ் உறவுகளை வளர்க்கறதுக்கு கட்டாயம் ரைஸ் ஒரு பாலமாக அமைஞ்சிருக்கு. அது ஃபாதருக்கும் நம்ம தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கட்டாயம் சென்னையில் பார்ப்போம். அரசியலையாக கூட இணைஞ்சிருக்காங்க நம்ம அமெரிக்க தமிழ் சங்க பேரவையுடைய முன்னாள் தலைவர். மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்தது. நன்றி திரு ஆண்டிகிரி அவர்களே. இதனை தொடர்ந்து திரு நாதன் அவர்கள் ரைஸ் கனடா அமைப்பில் அங்கத்தவர், ரைஸ் ஆற்றல் இதுலேயும் முக்கிய பங்கு வகிக்கிறார். நாதன் அவர்களே ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணினேன், சாரி அபவுட் தட். அண்ட் 2018ஆம் ஆண்டு வந்து மதுரை உங்களோட முடிஞ்சதுக்கு பிறகு வந்து நான் இந்தியாவுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். அந்த நேரம் வந்து இப்போ நடக்க போகிற இடத்துல சோழாவில் வந்து நானும் ஸ்டானும் இருந்தனாங்க. அப்போ வந்து என்னென்னு சொல்லிச்சேன்னா, ஃபாதர் வந்து ஸ்டானை மீட் பண்ணுறதுக்கு வந்தவர். அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபாதரை நேராக சந்தித்தது. ஃபாதரை பற்றி முதல் கனதரம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் ஸ்பீச்சுகள் பார்த்துருக்கிறேன். ஆனால் நேராக சந்தித்தது வந்து அதான் முதலாவது தரம். அப்போ ஃபாதர் கதைச்சிட்டு இப்படி ரைஸ் அண்ட் ஒரு குரூப் ஒன்று இருக்குது, ஒரு கவாங்கோன்னு. ஸோ 2019 வந்து சென்னையில் நடந்த இவெண்ட்டில் இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா இவெண்ட்டும் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். மலேசியாவன் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். மற்றபடி எல்லா இவெண்ட்டுக்கும் பாருனான். இந்த இவெண்ட்டுக்கு வர்றதால என்னால் கணக்கு ஆக்களை வந்து மீட் பண்ணக்கூடியதாக இருந்தது. நான் வணிக நோக்கத்தை, ஆண்டிகிரி சார் சொன்ன மாதிரி வணிக நோக்கத்தில் வரையில் நான் தமிழ் உறவுகளை வந்து விட்டுட்டு வந்தது. இது ஒரே ஒரு ஈவெண்ட் வந்து எனக்கு ஒரு தமிழ் ஆக்களோட வந்து சந்திக்கக்கூடியதாயும் எங்கே பார்த்தாலுமே தமிழை இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் உண்டு இந்த ஈவெண்ட். அப்போ அதால தான் நான் ஃபாலோ பண்ண துவங்கினது. இந்த வருஷமும் வந்து சென்னையில் இந்த வருஷம் என்ன 2025 ஜனவரி, இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. சென்னைக்கு வருவேன். சென்னையில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாரும் வந்து வாங்கோ. அதுதான் I would like to say that. Thank you for the opportunity, Ganesh. Thank you, Nathan அவர்களே. So இதனை தொடர்ந்து பேச முடியுமா? கண்டிப்பா டாக்டர். அமெரிக்கால இருந்து அரசு செல்லையா, ஃபாதருடைய முயற்சிகள்லாம் நல்லா தெரியும். நான் கல்வித்துறையில இருந்துட்டு இருக்கேன். நான் ரைஸ் இந்த மாதிரி முயற்சி தமிழ் உலகத்துல நடந்ததே கிடையாது. 5 ஆண்டுகளாக கவனமா பார்த்துட்டு இருக்கேன். அதுல இப்பொழுது நானும் சேரலான்ட்டு நான் பாலாசாமியும் பேசினேன், நம்ம ஆண்டிகிரியாவும் பேசினேன். ஸோ நான் 8ஆம் தேதி மாலையில் வரேன். 9, 10, 11 நிச்சயம் இருக்கேன்.
ஒரு கல்வி சார்ந்த எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அது துறையில ஒரு முயற்சி எடுக்கலாம் என்று எண்ணம். அது உங்களெல்லாம் சந்திச்சு நானும் என்ன பங்களிக்க முடியுமா பார்த்து அதை செய்யலான்ட்டு இருக்கிறேன். நம்ம தமிழ் சமுதாயம் வணிகத்துறை தொழில்துறையில் அதிகமா போகல. குஜராத்தீஸ், பஞ்சாபிஸ், மகாராஷ்டிரியன்ஸ் அது மாதிரி அந்த நிச்சயமா ஒரு 5-10 ஆண்டுல பெரும் அளவு ரைஸ் அந்த முயற்சியில இறங்கி தமிழ் சமுதாயம் ஒரு ஆரம்பத்துல ஹாரப்பா மொஹஞ்சதாரோல நம்ம வணிக சமுதாயமா தான் இருந்திருக்கோம். அதனால மீண்டும் ஒரு அருமையான வணிக சமுதாயம் மாறும்னு நம்பிக்கையில இருக்கேன். நன்றி. நம்ம சந்திக்கலாம், நம்ம சென்னையில் சந்திப்போம். நிச்சயம் டாக்டர். ஸோ இது வந்து இந்த மாநாடு தொழில் நீங்க செய்துட்டு இருக்க தொழிலா இருக்கட்டும், இல்ல நீங்க வர்றது மூலமா புது புது தொழில்கள் என்ன செய்யலாம்ன்றது கூட தெரிய வரும் உங்களுக்கு. ஸோ அதுதான் இந்த மாநாட்டோட ஒரு சக்சஸா நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு நிமிடம் பேராசிரியர் அரசு செல்லை அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 2000 ஆண்டு நான் அவரை கடைசியாக சந்தித்தேன் என்று நினைக்கிறேன். அப்போது இருந்ததை விட 24 ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் இளமையாக தெரிகிறார். உடல் எடை நிரம்ப குறைந்திருக்கிறது. மகிழ்ச்சி. தமிழுக்காக இளமையோடு இருங்கள் என்று வாழ்த்தி, அளவற்ற ஆழ்ந்த தமிழ் பற்றாளர், உங்களை சென்னையில் மீண்டும் 24 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பதில் ஒரு மட்டிலா மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும். நன்றி பேராசிரியர் அவர்களே. நன்றி ஃபாதர். உங்களுடைய குரல் எப்பவுமே இளமையாக தான் இருக்கு, எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்துது. அதனால இந்த ஒரு டிரான்சிஷன் ஃப்ரம் எஜுகேஷன் டு ஆண்டர்பிரனோரல் ஸ்பிரிட் இஸ் நியூ. அவங்க சொன்ன மாதிரி அங்கேயே வந்து பல மற்றவங்களும் ஊக்கப்படுத்தி நானும் ஊக்கம் பெற்று உலகத்தமிழர் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கிறோம். நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகள்லாம் பல உயர்ந்த பதவிகள் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களையும் இதுல சேர்த்து நம்ம வளரணும். நன்றி ஃபாதர். நன்றி, ரொம்ப தேங்க்யூ. நன்றி. அடுத்து ரைஸ் ஆஸ்திரேலியாவிலிருந்து திரு பால்வண்ணன் அவர்களை ஒரு வார்த்தை பேசுமாறு அழைக்கின்றேன். கண்ணன் பால்வண்ணன். வணக்கம் அனைவருக்கும். நான் இப்பதான் எனக்கு வேலை இருந்தது, அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னால ஜாயின் பண்ண முடிஞ்சது. இது ஒரு பெரிய கேக்குதா எல்லாருக்கும்? இது ஒரு பெரிய முயற்சி. அது ஃபாதருடைய முயற்சி பாத்தீங்கன்னா ஒரு பெரும் அளப்பரியது. அது இதனுடைய முயற்சி கண்டிப்பாக நமது சமூகம், தமிழ் சமூகம் ஒரு தொழிற்துறையை நோக்கி அடுத்த 10 ஆண்டுகளில் நல்ல முயற்சியாகவும் முன்னேற்றம் காணவும் முடியும் என்பதில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நன்றி. நன்றி திரு கண்ணன் பால்வண்ணன் அவர்களே. கண்ணனை வந்து நாங்க டாவோஸ் மாநாட்டுல பஸ்ல வரும்போது சந்திச்சு பேசின இதுதான். அப்பவே தெரிஞ்சது அவர் பல்வேறு துறைகள்ல தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது. நிச்சயமாக இந்த மாநாடும் அவருக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். விரைவில் அங்கு சந்திப்போம். ஃபாதர், வேற யாராவது பேச அழைக்கணுமா? நான் இங்க எல்லாம் கண்ணாடி கொண்டு வரலாம், அதனால இந்த பேர்களை படிக்க முடியாம இருக்குது. அதனால நம்மளுடைய பட்டய கணக்கர் ஜான் மோரிஸ் அவர்கள் இருக்கிறார், அவரை ஒரு வார்த்தை சொல்லலாம். அதர்வைஸ் நீங்க 7, 6, 1 மணி நேரத்துல முடிச்சலாம். இன்னும் ஒரு 5 நிமிடங்களுக்குள் முடித்து விடலாம். அனைவருக்கும் வணக்கம், காலை மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நானும் கொஞ்சம் எல்லாத்துலயும் ரெகுலரா கலந்துக்கணும்னு நினைப்பேன். The untired effort of father எப்பவுமே யுனைட்டிங் ஆல் அவர் தமிழ் பீப்புள் அண்ட் என்டர்பிரனர்ஸ். அதில் பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது, இப்போ அன்னைக்கு ஒரு நண்பர் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு சொன்னாங்க, அவங்க வந்து இந்த ஃபாக்ஸ்கான் வைஸ் பிரசிடென்ட்டையும் ஒரு ஸ்மால் டீ ஷாப் ஓனரையும் சேர்த்து ஃபாதர் உட்கார வச்சிருக்காரா அப்படின்னு ஒரு நண்பர் என்ன வந்து பேசிட்டு இருந்தாங்க. என்னோட ரிலேஷன்ஷிப் தெரியாம ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அந்த கான்செப்ட்ல நாம எல்லாரும் சேர்ந்து இதை கொண்டு வரணும். ஒரு எல்லா நண்பர்களும் அன்னைக்கு அந்த எல்லாரும் தெரிஞ்சவங்க பத்தி ரொம்ப மகிழ்ச்சி. சென்னைக்கு உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். நாங்க சென்னையில இருக்கிறதுனால யூ கேன் கவுண்ட் ஆன் அஸ். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன தேவைக்காக இருந்தாலும் எங்களோட பர்சனல் நம்பரையும் நான் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்றேன். யூ கேன் கவுண்ட் ஆன் அஸ் ஆல்வேஸ். வெல்கம் வெல்கம். நன்றி. உதயன் என்று ஒருவர் இருக்கார். நன்றி சார். நன்றி சார். உதயன் இருக்கார். அவர் ஆஸ்திரேலியா உதயன் என்றால் அவர் நீங்க இன்வைட் பண்ணுங்க. அப்புறம் இவங்க அவங்க மோனிகா இருக்காங்கன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ரைஸையும் ஷேர் பண்ணி முடிக்கலாம். மோனிகா, நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. மோனிகா, அமைப்பு வந்து இப்ப ரைஸோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ், சோஷியல் மீடியா இதெல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தே ஆர் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ்.
மோனிகா கூட நாங்களும் பேசியிருக்கோம், ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். மோனிகா, ஓரிரு வார்த்தைகள். எஸ். வணக்கம் எல்லாருக்கும். உங்க எல்லாரையும் மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி வந்துட்டு இப்படி ஒரு ஷார்ட் டைம்ல வந்து எல்லாரும் ஒரு 40 பேர் ஒரு குழுவா மொத்தமா இணையறோன்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் நாங்க நெறையா மார்க்கெட்டிங் எஃபோர்ட் நாங்க போட்டுட்ருக்கோம். ஃபாதருடைய சப்போர்ட்டும், அவங்களுடைய விஷனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்ம நெனைக்கிற அளவுக்கு இல்ல. அது வந்து பயங்கரமா இன்னும் அடுத்த ஒரு அ 20 இயர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கணுமோ, அந்த மாதிரி இப்பவே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ, அவ்ளோ அளவுக்கு குரோத் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் அவருடைய விஷன்லாம் வந்துட்டு சீக்கிரம் அச்சீவ் பண்ணணும்னா, நம்ப எல்லாருமா சேர்ந்து இன்னும் நெறைய பேரு நம்மளுக்கு சுத்தி நெறைய பேருக்கு வந்துட்டு நெறைய நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து தேவைப்படுது. ஏன்னா, நம்ம நெறைய ஆன்டர்பிரினியர்ஸ் பார்க்குறோம். நெறைய பிசினஸ் ஓனர்ஸ் இருக்காங்க நம்மள சுத்தி. அண்ட் அவங்க எல்லாருக்குமே நெறைய வந்துட்டு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கிடைக்காம அவங்களுடைய பிசினஸ் குரோத் வந்து தடப்பட்டுருக்கு. ஸோ உங்க எல்லாருடைய சப்போர்ட்டோடையும் நம்ம எல்லாரையும் அவங்க வந்து ரீச் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாருக்கும். ஆ பர்சனலா நீங்க வந்துட்டு ஒரு வெரிஃபை பண்ணுங்க. அத தாண்டி நாங்க வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து டிஜிட்டலா புஷ் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணிட்டுருக்கோம். ஆ இன்னும் நாங்களும் நெறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கு. நாங்க எங்களால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா சூப்பரா பண்ணி, ஆ இந்த ஒரு அழகான மாநாட்ல வந்துட்டு உங்க எல்லாரையும் வந்து இன்னும் நெறைய பேர இந்த மாநாட்ல சந்திக்க போறோம்னு நெனைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களையும் வந்துட்டு இந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஈக்கோசிஸ்டம் பார்ட்னரா அ இணைச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்து வொர்க் பண்றதுக்கு வந்து வாய்ப்பு குடுத்ததுக்கு வந்துட்டு ஃபாதருக்கும், இங்க இருக்க எல்லா பெரிய பெரிய இந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க. நெறைய சப்போர்ட் பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் நன்றி. ஒரு சின்ன ஒரு கம்பெனி தான் நாங்க. பட் எங்களையும் வந்துட்டு ஒரு பெரிய அளவுக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவா எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க நீங்க முதல்ல. ஸோ அதனால வந்துட்டு ஐ ஹோப் லைக் வி ஆல் க்ரோ டுகெதர். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாதர் அண்ட் தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ மோனிகா. டெஃபினட்டா உங்க ஒர்க் தெரியும். நாங்களும் உங்க கூட சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதால, வரும் காலங்களில் நீங்களும் ஒரு பெரிய ஃபோர்ஸா இருப்பீங்க அப்படின்றத நாங்க நம்புறோம். ஸோ ஐ திங்க் நேரம் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். ஸோ கனடாவில் உள்ள தமிழ் தொழில் முனைவோர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி இந்த ரைஸ் அமைப்பின் மூலமாக பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது தாழ்மையான கருத்து. உங்களுக்கு இது சம்பந்தமாக ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்கள் இருந்தால் சாட்ல வந்து எங்களோட கான்டாக்ட் நம்பர்ஸும் கனடா ரைஸ் ஈவெண்ட்டுக்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கையும் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி உங்களோட கொஷின்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். அதை தாண்டி இது சம்மந்தமாக இப்போ இந்தியா ட்ராவல் பண்ண விரும்புகிறீங்க, உங்களுக்கு ஏதாவது இமிக்ரேஷனில் ஏதாவது இது இருக்குது, இந்தியா வீசாவுக்கு நீங்கள் ஏதாவது இது பண்ணணுன்னா அதுக்கு நான் தனிப்பட்ட ரீதியில் நான் ஹெல்ப் பண்ணுவேன். இட்ஸ் நாட் வித் அ சார்ஜ், இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய உதவி, இங்கேருந்து எந்த தடையும் இல்லாமல் இந்த மாநாட்டில் பங்கு பெறுவதற்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவி. என்னோட நம்பர், பிரகதீஷோட நம்பர் எல்லாமே சாட்ல இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இப்போது நன்றியுரை வழங்குவதற்கு கனடா எழுமின் சார்பில் திரு பிரகதீஷ் அவர்களே பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி கணேஷ். முதல்ல இந்த ரோட் ஷோவை வந்து மிகப்பெரிய நிகழ்வா மாத்திர எல்லாருக்குமே நன்றி. நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. 1 மணி நேரத்துக்கு என்ன பேச போறோம்னு யோசிச்சா வந்து 2 மணி நேரம் இருந்தாலுமே நமக்கு டைம் காணாது அப்படிங்கிற மாதிரிதான் அவ்வளவு பேர் பேச ஆர்வமா இருக்கிறீங்க. அதுக்கு அதுல முதல் நன்றி. முதல்ல அருட்தந்தை ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. எங்க மேல நம்பிக்கையும் எங்க எல்லாரையும் வழிநடத்துற இந்த அமைப்பை உருவாக்குனதுக்காகவே அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஈவெண்ட்ல ஜாயின் பண்ணதுக்கு அவரோட மேலான கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டதற்கு அவருக்கு நன்றி. அப்புறம் இதுல பேசின கனடால இருந்து தீபன், யூஎஸ்ல இருந்து பாலா சுவாமிநாதன் ஐயா அவர்கள், இது கல்ஃப் கண்ட்ரியில ஆல்ஃபிரட் அவர்கள், சிங்கப்பூர்ல இருந்து இறைமதி சார், மலேசியால இருந்து சரவணன் சார், அப்புறம் கட்டால இருந்து விக்னேஷ், இங்க கனடால இருந்து நாதன், அதுக்கப்புறம் டாக்டர் அரசு செல்லையா, ஆஸ்திரேலியால இருந்து கண்ணன் பேசினாங்க, ஜான் மோரிஸ் பேசினாங்க. எல்லாருமே வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க, அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணாங்க. ஸோ இந்த அளவுக்கு ரைஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு, எப்படி நம்ம எல்லாருமே அதுல வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொன்னாங்க. எல்லாத்துக்குமே நன்றி. ஸோ வந்து எல்லாருமே உங்களோட இந்த 1 மணி நேரத்துக்கு நன்றி முதலில்.
ஸோ நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சேட்ல இருக்கு, அதுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கு. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா யூ வில் ஹேவ் மோர் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 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 மாலை நேரத்தில் உங்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி பிரகதீஷ். மீண்டும் ஒரு முறை 14வது உலகளாவிய தமிழ் முனைவோர் உச்சி மாநாடு த ரைஸ் சென்னை சம்மிட் கோ குளோபல் தமிழ வரும் 2025 ஜனவரி 8 முதல் 11ஆம் தேதி வரை சென்னை ஐடிசி கிராண்ட் சோலாவில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அந்த இதுக்கு உங்களை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா லிங்க் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இறுதியாக சொல்றது, எல்லோரும் இணைவோம், ஒன்றாக எழுவோம், ஒற்றுமையும் ஒத்துழைப்பும் தமிழர்களின் வெற்றியின் அடையாளம் என்பதை உலகிற்கு அறிவிப்போம். நன்றி. Father, great work by brother Konesh, brother Brakadesh, and more team, Monica and Arun, and of course always our secretariat, Revant, Nitin, Ramachandran, Daniel, and quite many. Their great work, joint work, and all leaders coming together. It's a beautiful experience, wonderful experience, particularly from the US side. Bala sir, you are back very actively with RISE. I'm thankful to you and all the leaders from the Asia Pacific and Gulf region and India. Thank you so very much. ரொம்ப சிறப்பான ஒரு மனநிறைவான அமர்வா இருந்தது. மீண்டும் ஒரு முறை நன்றி. Thank you sir. Thank you father. நன்றி அனைவருக்கும். சராசரியான மக்களோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையா இருக்கிறது மருந்து செலவு. மாச வருமானத்துல பெரிய தொகையை மருந்து மாத்திரைக்காக எடுத்து வச்சுட்டு மீதியில கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துறது தான் இங்க பல பேரோட நிலைமை. இந்த கஷ்டத்தையும் சிரமத்தையும் குறைக்கிறதுக்காகவே எல்லாராலையும் வாங்க முடிகிற விலையில மருந்து மாத்திரையை தரணும்னு ரிட்டையர்ட் டாக்டர் ஞானப்பிரகாசம் முடிவு பண்ணாரு. டாக்டர் ஞானப்பிரகாசம் கூட மேலும் 8 டாக்டர்ஸ் கை கோர்த்தாங்க. அவங்க எல்லாரோட கனவும் ஒண்ணுதான், மக்கள் எல்லாரும் வாங்க முடிகிற விலையில மருந்துகளை தரணும். இந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா அவங்க கொண்டு வந்தது ஜெனரிக் மெடிசன்ஸ். ஜெனரிக் மெடிசன்ஸோட தரம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்குமே பயம் இருந்துச்சு. அதனால எல்லா பேட்ச் மெடிசன்ஸுமே டபுள் குவாலிட்டி செக் பண்ணப்பட்டுச்சு. டாக்டர்ஸோட உழைப்பால Q&Q ஹெல்த் கேர் உருவாச்சு. அவங்களோட கனவும் நிறைவேறிச்சு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில 28க்கும் மேல Q&Q ஃபார்மசியோட கிளைகள் இருக்கு. 70% வரைக்கும் மாதாந்திர மருந்து செலவுல சேமிக்க முடியறதுனால மக்களோட வரவேற்பும் நம்பிக்கையும் பெற்று மேலும் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. குறைவான விலை, தரமான மருந்து, நிறைவான சேவை. Q&Q ஃபார்மசி.